லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நம்ம யோபுவின் சரித்திரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 34வது அதிகாரம், வசனங்கள் 21 முதல் 30 வரை. இதுல தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து அவர் எலிகூதான் சொல்லிட்டு இருக்காரு, குறித்து கூறுறாரு. அந்த 10 வசனத்துல தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு, அவர் எல்லாருடைய நியாயத்தையும் பார்க்கக்கூடியவர், யாரையும் யாருக்கும் பட்சபாதம் பண்ணக்கூடியவர் கிடையாது. அதே மாதிரி மனிதர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்க, அதாவது நீங்க கொடுத்த பாரம், நீங்க கொடுத்த கஷ்டம், நீங்க கொடுத்தது என்னால ரொம்ப, நீங்க கொடுத்த தண்டனை அப்படின்ற மாதிரி ரொம்ப என்னால தாங்கவே முடியல, இது என்னால தாங்கவே முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடாத அளவுக்கு, அவங்க மனிதன் சகிக்க கூடாத அளவுக்கு எந்த விதமான சிக்ஷையோ இதையோ அது கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு 3வது வசனத்துல. அதுக்கப்புறம் பின்னாடி சொல்லும்போது துன்மார்க்கர் மாயக்காரர்களை பற்றி குறிப்பிடும்பொழுது அவர்கள் அவர்களுடைய முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்களால எங்கேயும் போய் ஒளிஞ்சிக்க கூட முடியாது. ஏன் மரண இருளின் பள்ளத்தாக்குல கூட அவங்களால தேவனிடம் தப்பித்து ஓட முடியாது. அங்கேயும் அவருடைய நியாயம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. துன்மார்களுடைய அல்லது மாயக்காரருடைய செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடும்போது அவங்க கடவுளோட அவருக்கு முன்னாடி எளியவர்களை துன்பப்படுத்தியோ, எளியவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய காதுல கேட்டுச்சு அப்படின்னா அவங்கள அந்த வல்லமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி வலிமையானவர்கள், அந்த வலிமையானவர்கள் அநியாயம் செய்யும் போது எளியவர்களுடைய குரலை கேட்டு அவர்களை அந்த இடத்திலிருந்து அவருடைய உயர்ந்த பதவி அதிலிருந்து அவங்கள நகர்த்தி போடுகிறார். தகுதியான மற்றொருவரை அந்த இடத்துல நான் பெரிய பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல சொல்றாரு. மேலும் நிறைய என்னென்ன துன்மார்களுக்கு என்னென்ன சிக்ஷை, என்ன விதமான முடிவு ஏற்படும் அப்படின்றத இந்த வசனங்கள்ல 10 வசனத்துல சொல்றாரு. கடைசியில சொல்லும்போது நீங்க துன்மார்க்கர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்க ஒளிஞ்சிக்க கூட முடியாது, நீங்க மறைந்து கொள்ள கூட எந்த இடமும் கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் பார்க்கிறார். ஆனா அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தால், அதாவது துன்மார்க்கர்களுக்கு மறைத்து கொண்டால் அவரை ரிவீல் பண்றதுக்கு யாருமே முடியாது. ஏன்னா அவங்க கெடுதல் பண்றாங்க, தவறு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பனிஷ் பண்றாரு போ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா.